எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பிள்ளைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. இதுக்கு இடையில் நம்ம கருத்து வேறு சொல்லணும். இந்த லைட்டை ஏதாவது ஆஃப் பண்ண முடியுமா? யாருமே தெரில. அப்பா ஓகே, தேங்க்யூ. ஏன்னா பார்க்குறவங்க முகத்தை நம்ம தெரிஞ்சால் தான் என்ன பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்களா இல்லை கிளம்புறாங்கிறாங்களா எதாவது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஓகே, டிலே பண்ணாமல் சில முக்கியமான விஷயங்கள் இங்கே பேசலாம். யாரெல்லாம் பேரண்ட்ஸு? அடே அப்பா, பசங்க ஓகே, பசங்க இன்றைக்கே குறைவாக தான் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸு அதிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு. இந்தியா மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் கடந்த 15-20 ஆண்டுகளாக அதிகமாக பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு பேர் பேரண்டிங். ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது. உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசம் அதிகமாக கூகுளில் தேடக்கூடிய பல முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஹவு டு ஹேண்டில் மை கிட்ஸ். என்னுடைய குழந்தைகளை கையாள்வது எப்படி, என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்ப்பது எப்படி, என் பிள்ளையை சாம்பியன் ஆக்குவது எப்படி, என் பிள்ளையை அன்பான பிள்ளையாக மாற்றுவது எப்படி, அடக்கமான பிள்ளையாக உருவாக்குவது எப்படின்னு போய் கூகுளில் தேடுறது, சொந்தக்காரங்கள்ட்ட கேட்குறது. இப்படிலாம் புள்ள வளர்த்த அந்த புள்ள கெட்டு போய் எவனா சொன்னால் உடனே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுன்னு தினந்தோறும் சோதனை கூடத்து எலி போல பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரெண்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு பக்கம் ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது இந்த பேரண்டிங், பிள்ளை எப்படி வளர்க்குறது. ஆனால் பாசிவ் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பிள்ளையை நம்ம நல்லா வளர்க்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். எல்லாத்தையுமே பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிள்ளைங்க மேலே அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம மேலே நிறைய விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை அப்ளை பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும் பிள்ளை வளர்ப்பு என்பது நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் டு பி a குட் பேரண்ட், ஒரு சிறந்த பேரண்ட்டாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேரண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னா முக்கியமான விஷயம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதுதான் ஃபஸ்ட்டு. பிள்ளைங்களை வளர்க்குறதுலாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான, அறிவுள்ள, புத்திசாலியான, துணிச்சலான, திறமையான பிள்ளையை உருவாக்க முடியும். இந்த சைடு அப்புறம் பிள்ளை எப்படி வளர்க்குறதுலாம் அப்புறம் பார்த்துப்போம். நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பிள்ளைகளை உருவாக்குகிறேன் பேர் வழின்ட்டு இளமை காலம் முழுவதும் சம்பாதிப்பதிலும் அல்லது ஓடிக்கொண்டே இருப்பதிலும், பிள்ளைகளை டியூஷனில் கொண்டே விடுறதும், ஸ்பெஷல் கிளாஸஸில் விடுறதும், கோச்சிங் கிளாஸஸில் விடுறதுன்னு 24/7 உடம்பை பார்த்துக்காமல் நீங்கள் அலைகிற அலைச்சல் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான் செய்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தியாகி பட்ட வேண்டி தேவைப்படுது. அப்போ தான் அந்த பிள்ளைகள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம சொல்லி காட்டலாம். உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, உனக்காக எவ்வளோ போராடினது தெரியுமா, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டது தெரியுமா. ஒன்றுமே இல்லாட்டி கடைசி அம்மாக்கள் இந்த டைலாக் போட்டு சோழியை முடிச்சு விட்ருவாங்க. தேங்காய் சட்னி வச்சுவிட்டு சாப்பிடலன்னா கூட உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டது தெரியுமான்னு அந்த கதையை சொல்லிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு தியாகி பட்டம் நமக்கு தேவைப்படுது. அது ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு சிறந்த பேரண்ட் என்ற பட்டத்திற்கு ஒரு பக்கம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்முடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு பிள்ளைகளுக்காக உழைத்து கொண்டிருப்பது தான் சிறந்த பேரண்டிங்கான முதல் குறின்னு நினைக்கிறோம். நோ, முதல்ல யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் முதல்ல நல்லா வாழ்ந்தால் தான், மகிழ்ச்சியாக இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான், உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் உங்கள் பிள்ளைகளை உங்களால் சரியாக வழிநடத்த முடியும். உங்கள் பணத்தை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் தான். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உருவாக்க போகிற எதிர்காலத்தை விட மிக முக்கியமானது பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள், அவங்களுடைய ஆபத்து காலத்தில், அவசர காலத்தில் அவர்களோடு எந்த அளவுக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்தது தான். அப்போ பேரண்டிங்கிறதுக்கு முன்னால் முதல்ல பேரண்ட்டாக நாம் எப்படி இருக்கோங்கிறத பற்றி கவலைப்படும். ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா, இப்போ கிட்டத்தட்ட கடந்த 10-15 ஆண்டுகளை தொடர்ச்சியாக நாளாக கவனிக்கிற வரைக்கும் என்னக்குன்னா, 27 வயசில் ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறான், அல்லது ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 வயசு சகஜமாகி போச்சு. ஒரு பொண்ணுக்கு 26 வயசு, பையனுக்கு ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மாங்குன்னு 15 வருஷம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அனுபவிக்காமல் ஓடி இந்த பிள்ளைகளை உருவாக்கி ஆளாக்கி கரை சேர்த்து பண்ணுங்கிற காரணத்தினால உடம்பு பலகீனப்படுத்திக்கிட்டு, மனசை பலகீனப்படுத்திக்கிட்டு, மென்டல் ஃபிட்னஸில் குறைஞ்சு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு உழண்டு ஆக்சுவலாக நம்ம பிள்ளைகளோட நமக்கு சண்டை வர்றதுக்கான காரணமே என்னென்னா, அவர்களுக்காக நாம் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய உடல் வலியும் மன வலியும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை போட்டு வதைக்கிறது. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் இருந்தால் பிள்ளைங்களை ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும். நாம் இருக்கிறவங்களுக்கு பயந்து போனால் அன்ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட். கடைசியாக 40 வயசில் பூரா பேருக்கு சுகரு, பிபி, ப்ரெஷரு, முட்டி வலி, இடுப்பு வலி, தலைவலி, ஒன்றுமே இல்லைனாலும் என்னமோ போல் இருக்குன்னு மனசில் ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி, கொச்சான இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரியே இருக்குது எல்லார் மைண்டும். அப்போ இந்த கச்சக்கச்சான இடியாப்ப சிக்கலுக்குள் இருக்கக்கூடிய இந்த மனநிலையை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை எப்படி அமைதியாக நீங்கள் அணுகுவீர்கள். 40 வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதி பிள்ளைகளிடம் இருக்காது. 40 வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை பிள்ளைகளிடம் இருக்காது. 40 வயதில் நீங்கள் 4 வார்த்தை தான் பேசுவீங்க, பிள்ளை 400 வார்த்தை 4 வயசுலாம் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ உங்களை விட இத்தனை வயது கம்மியான ஒரு குழந்தையை கையாளுவதற்கு தேவைப்படக்கூடிய மனதும் உங்களோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் நினைக்கிறோம் பிள்ளைகளுக்காக என்ன உருவாக்குகிறோமோ அதுதான் பெரியதுன்னு நினைக்கிறோம். இல்லை, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பது தான் முக்கியம். பிள்ளைகளோடு ஓடி விளையாட வேண்டிய வயதில் கூட நிற்பது தான் முக்கியம்.
பிள்ளைகள் நாளைக்கு அவசரத்துக்கென்று அழைத்த போது உடனே ஓடி போய் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் என்று நிற்பதற்கான உடலும் மனமும் அதற்கான சூழலையும் உருவாக்குவது தான் முக்கியம். நீங்கள் அவனுக்கு வாங்க போகிற வீடு, அவளுக்கு பண்ண போகிற கல்யாணம், அவளுக்கு சேர்க்குற நகை, பார்க்க போகிற மாப்பிள்ளை, படிக்க போகிற டிகிரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தானாகவே நடந்துடும், கவலைப்படாதீங்க. ஆனால் அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றப்ப கூட நின்று பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறப்ப போய் நின்று கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு தெம்பு வேணுமா இல்லையா? கல்லூரியில் பிரச்சனை என்றால் போய் பேசுவதற்கான தெம்பு வேணுமா இல்லையா? அப்பா இளமையோடு இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், என்னை பார்த்துக் கொள்ளுவார்கள் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கூடுதலாக தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அவங்களுக்கு. முன்னாலாம் ஒரு ஆள் இல்லைனா ஒரு ஆள் பார்த்துப்பான், சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் சுற்றி அவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. ஒரு வேலும் இப்போ கிடையாது, பூரா பிள்ளை விரட்டி விட்டாச்சு இல்லையா? கல்யாணத்தில் சண்டை, காது குத்தில் சண்டை, கருமாயில் சண்டை, இலவில் சண்டைன்னு ஏதோ ஒரு சண்டையில் பூரா பிள்ளையை விரட்டி விட்டுட்டு இந்த ஒத்த பிள்ளை எனக்கு மட்டும்தான், யாருக்கு இந்த பிள்ளையோட உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அத்தனை நீங்கள் என்று ஆகிவிட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இல்லாவிட்டால் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் அல்லவா? அதெல்லாம் அந்த பிள்ளை காப்பாற்றுவானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் இருக்கிற போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய பாருங்கள். நான் ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பாள். பல வீடுகளில் வேலை செய்வாள். பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்க வேணும் அல்லது பெரிய இடத்துக்கு உருவாக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்திக்கு மீறி, அவள் வேணான்னு சொல்ல தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பா. அதன் வழியாக ஒரு திருப்தி அவளுக்கு கிடைக்காத. ஒரு சுற்றி இருக்க சொந்தக்காரங்களாம் பெருமையாக பேசுவாங்க, பா கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை அவள் வளர்க்கிறாள் பார். அவளுக்கு பெரிய அளவுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை என்றெல்லாம் இருந்த போதும் கூட 4 வீட்டில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் நல்லது கிட்டதெல்லாம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை படித்து ஒரு பெரிய வேலைக்கு போயிடும். ஆனால் அவள் படித்து வேலைக்கு போகிறப்போ அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. ஏன்னா நீண்ட நாளாக அந்த பிள்ளை அம்மாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்பால், உனக்கு காசுன்னு இருக்கிறது, இப்படி கவனம் இல்லாமல் இருக்கிறாய், நான் என்னை பார்த்துக்கொள்ளேன், கவலைப்படாது, நீ என் கூட இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம், எனக்காக நீ உழைக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, நீ கவலைப்படாத, பெரிய வாழ்க்கை வாழ முடியாட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி பார்ப்பான். அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. உலகத்தின் பார்வையில் ஒரு தியாகி அந்த பெண்ணம் இல்லையா? ஆனால் அந்த பெண்ணு எதற்காக இவ்வளோ உழைச்சா அப்படின்னா, தன்னுடைய மகள் அற்புதமான ஒரு அமைதியான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு. அந்த அம்மா கிட்ட பட்டம் இருக்குது, ஆனால் இந்த பிள்ளைக்கு அந்த அம்மா இல்லை. கேட்கல, பயமாக இருக்குல்ல? ஒரு நாள் அவளுடைய கல்லறைக்கு பூ வைக்க போகிறப்போ அவளோட முக்கியமான தோழி ஒருத்தி வருவா. சிறு வயதிலிருந்து அந்த தோழி இவளோட சேர்ந்து பழகுவேல். தன் தோழியுடைய அம்மா மீது அவளுக்கு அபரிமிதமான பிரியம். எப்போதும் அவள் சொல்லிக்கொண்டே இருப்பாள், உன்னோட அம்மாவை போல என்னுடைய அம்மாலாம் கிடையாது தெரியுமா, உனக்காகவே வாழ்ந்து இறந்து போன ஒரு மனுஷி அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு பூங்கத்துக்குள்ளே எடுத்து கொண்டு போவாங்க. அப்போ அந்த தோழி போய் தன்னுடைய தோழியின் அம்மாவுக்கு, அதாவது இறந்து போன அந்த அம்மாவுக்கு மலர் வளையம் வைப்பாள். இவள் வைக்க மாட்டாள், பெத்த மக. ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம் அப்படின்பா. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி உழைத்து களைத்து இறந்து போன ஒரு தாயின் மீது பிரியம் இல்லாமல் இவர் இழுக்கிறாளே. அப்போ சொல்லுவா, நான் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கேன், ஆனால் கூட யாருமே இல்லை, இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கிட்ட தலையாக அடிச்சுக்கிட்டேன், அம்மா நீ இருந்தால் போதும், நீ என் கூட இருமா, நான் உன்னோட சந்தோஷமாக இருக்கிறேன், நீ தான் எனக்கு இந்த உலகத்தில் முக்கியம், நீ உருவாக்குறது முக்கியம் இல்லை, அதே போல் பிள்ளைகள் உருவாக்குவது முக்கியம் இல்லை, பிள்ளைகள் தான் முக்கியம். அவள் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமாக இருப்பதைப் போல எனக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாள். இன்றைக்கு அவசரமாக உடம்பில் ஒரு கோளாறு ஏற்படுகிற போது 10 பருவத்து பிள்ளை நான் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, யாரிடம் கேட்கறதுன்னு தெரியல. என் உடம்பிலும் மனதிலும் அத்தனை கோளாறுகள் ஏற்படுகிற போதெல்லாம் யாரிடம் ஃபோன் பண்ணி கேட்கறதுன்னு தெரியல, விசாரிக்க முடியல, கூச்சமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா அவகிட்ட போய் சொல்லியிருப்பல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வந்து பேசுவதற்கு தாய் இருக்க வேண்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்பா இருக்கணும். நீங்கள் தான் இந்த உலகத்தில் முக்கியம், மீதி எல்லாம் அப்புறம்தான். காசு பணம் ஈவன் எஜுகேஷனே அப்புறம்தான். யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியமும் உங்களுடைய நடைமுறையோடு நீங்கள் இருப்பதும் தான். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை 1000 யானைக்கு சமம். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறார், அதுபோது இட்ஸ் எனஃப். அவர் அங்கே இருக்கிறார், தந்தை இருக்கிறார். இறந்து போன தந்தையின் புகைப்படத்திற்கு முன்னால் என்று ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு போறப்பவே தம்பு கிடைக்குதுல்ல, அந்த ஆள் அங்கே உசுரோட வந்தானா எவ்வளோ தம்பா இருக்கு. நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், பிள்ளைக்கு நம்ம 25 வயசு வரைக்கும் போதும்னு நினச்சிக்கிறோம். கிடையாது, பிள்ளைக்கு 100 வயசு வரைக்கும் நீங்கள் வேணும். இந்த டெக்னாலஜி படிப்பு இடிப்பு லொட்டு லூசுக்கெல்லாம் தானாக ஈஸியாக பசங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு படித்ததுனால பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ கோபிநாத் வந்து கடன்னு மேடையில் பேசுகிறான். நான் வியந்து பார்த்தது இந்த பிள்ளைகளை தான். என்னம்மா பேசுதுங்க, வருதா பாட்டு இந்த பணம் பிரித்து எடுக்கிறா அப்படி இப்படிங்கிறா, தலையை சிலுப்புறா, என்னென்னமோ பேசுது. இதுங்கெல்லாம் தோற்று போயிருந்து நினச்சி பயந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்குலாம் நீங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டால் இருக்காதீங்க. நீங்கள் பிள்ளைகளோடு இருங்க போதும், ஆரோக்கியமாக இருங்க போதும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் டிப் விச் கூகுள் நெவர் சேஸ் டு யூ. உங்களிடம் கூகுள் சொல்லாத ஒரு தகவல்
நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அப்புறமா நீங்கள் டீச்சர் ஆகுங்கோ, போலீஸ் ஆகுங்கோ, பிள்ளைய போட்டு அடிங்கோ, என்னமோ பண்ணுங்க. அடித்தாலும் பிடிச்சாலும் ஓடி வந்து மறுபடி பிள்ளை யாரை கட்டி கொள்ளுகிறது? நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கிறப்பையும் பிள்ளை ஓடி வந்து கட்டி கொள்ளுகிற மனுஷன் அம்மா மட்டும்தான். உலகத்தில் அடிக்கிறால தடுக்க தான் பார்ப்பான். அடித்தாலும் வாங்கிக்கிட்டு திரும்ப ஓடி வந்து மடியில் படுத்து அழுவது யாரிடம்? அம்மாவிடமும் அப்பாவிடமும் தான். நீங்கள் தான் பத்திரமா இருக்கணும். எல்லா அம்மாக்களுக்கும் 40 வயதில் அடிவயிற்றில் வலி இருக்கிறது. எல்லா அம்மாக்களுக்கும் முட்டியில் வலி இருக்குது. அடுப்படியில் சரியான உயரத்தில் ஒரு மேடையில் அவர் கரெக்டாக எடுத்தார் பாருங்க மைக்கு. அதான் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த பொசிஷனுக்கு வரப்போ ஆட்டோமேட்டிக்காலாம் தெரிஞ்சிடும். அவருடைய உயரத்துக்கு இப்படி குனிஞ்சு நின்று பேசியிருந்தா நைட்டெல்லாம் கழுத்து வலிக்கும், கரெக்டாகவும் பேச முடியாது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கண்ணில் ஊற்றிக்கிட்டே இருக்கல, உங்களை பார்க்க முடியலன்னு வச்சுக்கலேன், ஆஃப் பண்ண சொல்லிடணும். தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன ஆக போகுது? இப்போ என் மூஞ்சி சரியா தெரியலன்னா என்ன? அதான் ஓரளவு தெரியுதுல்ல. நம்முடைய வீட்டு அடுக்கலைகள் கூட அம்மாவுகளின் சௌகரியத்துக்கு செய்யப்பட்டது கிடையாது. அம்மாவோட உயரத்திற்காக அடுப்படி யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியில் உட்காரக்கூடிய உயரத்தை பொறுத்தவர்களுக்கான சேர் வழங்கணும்லாம் பாலிசிஸ் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அடுக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு உயரத்திற்கு ஏற்றார் போல தான் சமையல் மேடை இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்றைக்காவது யோசிச்சிருக்கப்பா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யோசிங்க. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அப்பாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பேரண்டிங் புத்திசாலித்தனத்தில் அப்புறமா வச்சுக்கலாம். பிள்ளை எப்படி வளர்ப்பது, நூதனமாக உருவாக்குவது எப்படி, கோபிநாத்தை போல பேச வைப்பது எப்படி, அவரை போல இப்படி எப்படி எப்படி அப்படி எப்படி டொப்படி, அதெல்லாம் ஒன்றும் அவனாவே வருவான். நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும், நீங்கள் சும்மா இருந்தாலே போதுமானது. You need to understand the reality that you are more powerful than your money. You are more powerful than your assets. You are more powerful than what you are going to build. இந்த மூணை விட நீங்கள் பெரிய ஆள். நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக சேர்க்கிற சொத்தை விட, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை விட, உங்கள் பேங்க் பேலன்ஸை விட, அவங்களுக்காக நீங்கள் உருவாக்கி வைக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு சில விஷயங்களாக செஞ்சுட்டீங்கல்ல, அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் தான். எந்த பிள்ளை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த பிள்ளைக்கே நீங்கள் பாரமாக மாறிவிடக்கூடாது. ஞாபகம் வச்சு. பயமாக இருக்கா? இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. பாவம் வந்தவன் நல்ல வார்த்தை 4 பேசுவானா, வீணாக போனவன் நல்ல மோசமாக பேசுகிறான் அப்படிலாம் நினைக்காது. யாராவது பேசணுமா இல்லையா? இந்த இடம் என்பது எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் தான். இது நானாக எனக்கு உருவாக்கி கொண்ட இடம் இல்லை. 1997 ஒன்றுமே தெரியாமல் சென்னைக்கு வந்தப்போ உங்களை போன்றவங்களாம் கைத்தட்டு ஊசி பேத்தி நம்ம புள்ளடாய்வன் போடா மேலே உனக்காக நிற்கிறோம்டான்னு நல்லது கெட்ட எல்லாத்துலேயும் நீங்கள் நின்றுக்கீங்க. நீங்கள் கொடுத்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலுக்காக நான் பேசக்கூடாது, உங்களின் உண்மைக்காகத்தான் பேசணும். அதனால நான் சொன்னேன், கூகுள் இந்த உண்மையை சொல்லாது, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி கவலைப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் அவர்களை பற்றி கவலைப்படுவார்கள். கவலையப்படாதீங்க, அவன் பார்த்துக்குவான், அவங்க பார்த்துப்பான். இந்த பிள்ளைகளுக்கு பாவம் ஒன்றுமே தெரியாது. அடுத்த பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ பேரண்டிக்குள்ளே வருவோம். ரைட்டா? ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ், நாட் வாட் யூ டோன்ட். நமக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மிடம் விருப்பத்தை பற்றி நம்ம கவலைப்படுவதே கிடையாது. இல்லாததெல்லாம் பற்றி தான் கவலைப்படுவோம். அதான் மனிதனுடைய இயல்பு. மனுஷங்கிட்ட என்னென்ன இருக்குது நம்ம பார்த்ததே கிடையாது. எது இல்லையோ 100 விஷயம் நம்மகிட்ட இருக்கும், அது ஒன்றை கூட கவனிக்க மாட்டோம். மாறாக எது ஒன்று நம்ம இல்லையோ, எழுத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கும், நாத்தனார் வீட்டில் இருக்கும், ஓப்படியா வீட்டில் இருக்கும், சொந்தக்கார வீட்டில் இருக்கும். அந்த ஒரே ஒரு சாமான் நம்ம வீட்டில் இல்லைங்கிற ஒரே ஒரு கவலையிலே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். யார் ஒருவர் இருப்பதன் மீது ஃபோக்கஸ் செய்கிறாரோ அவர் வளருவார். யார் ஒருவர் இல்லாததை பற்றியே கவலைப்படுகிறாரோ அவர் கீழே போய் கொண்டே இருப்பார். இந்த கில்ட்டிலேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க. என்கிட்ட மட்டும் இது இருந்தால் என் பிள்ளைக்கு இதை நான் செஞ்சுருப்பேன், என்கிட்ட மட்டும் இந்த காசு இருந்தால் என் பிள்ளையை நான் இப்படி உருவாக்கியிருப்பேன், என்கிட்ட மட்டும் இந்த வசதி இருந்திருந்தால் என் பிள்ளை இங்கே கொண்டே படிக்க வச்சுருப்பேன், என்கிட்ட மட்டும் இது இருந்தால் என் பிள்ளை இந்த அது ஆக்கியிருப்பேன். எது இருந்து அதெல்லாம் ஆக்க முடியாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் உருவாக்க முடியும். ஏன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிற எனர்ஜியை இல்லாததின் மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறத வச்சு என்ன செய்யணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போகும் இல்லையா? ஒரு மனிதன் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது குறித்த பட்டியல் ஏதாவது யாருக்கிட்டே இருக்கா? இதனால தான் முதல்ல நம்மளோட இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறோம். பிள்ளைகளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும். பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதலில் நீங்கள் உங்களை இன்னொருவோடு ஒப்பிடாமல் இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் மறுபடியும் குழந்தை வளர்ப்போடு சம்மந்தப்பட்டதா? எப்போ நீங்கள் கில்ட் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகணும், இந்த குற்ற உணர்ச்சியிலே பிள்ளைகள்கிட்ட ரொம்பவும் செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் சொந்தக்காரர்கள் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் சூட்டு போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய நிம்மதியும் அன்பும் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரே ரூமில் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே படுத்து தூங்குற அற்புதமான ஒரு இரவு அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆளுக்குறையிலே தனித்தனியாக படுத்துக்கொண்டு ஒருவரை கூட சந்திக்க முடியாமல் என்றைக்காவது சந்தித்து அளவலாவி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அடுத்தவர் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா அளவுகோலா போடாதீங்க. நம்மகிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சின்னதோ பெருசோ எல்லாம் இருக்கிறவன் இந்த உலகத்தில் இல்லை, எதுவுமே இல்லாதவன் இந்த உலகத்தில் இல்லை. யாரை பார்த்தும் ஏங்காதீர்கள். எதற்காகவும் கில்ட்டியாக ஃபீல் ஆகாது. கில்ட்டாக ஃபீல் பண்ணாது. வாட் எவர் யூ ஹேவ், அவ்வளோதான். உங்ககிட்ட என்ன இருக்கு அவ்வளோதான். நான் சின்ன பிள்ளையா இருக்க வேண்டாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என் சித்தியெல்லாம் சொல்லுங்க, வாய் இல்லைன்னா உன்னை நான் இழுத்துட்டு போயிரும்டா அப்படின்னு. உண்மைதான். வாய் இல்லைன்னா நான் இழுத்துட்டு போயிடும். ஆமாம், இந்த பேசுகிறோம்ல, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு யோசிங்க. இந்த எனர்ஜியெல்லாம் நம்மகிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு நம்முடைய பிள்ளை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. கில்ட்டுக்கு ஆளாகாதீங்க. ஐயோ இதில் என்ன பிரச்சனையாயிருதுன்னா, ஒருவர் வசதியான ஒருவரை பார்க்கிறோம், சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை நம்முடைய இன்னொரு
நம்ம பிள்ளையோட படிக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையினுடைய குடும்பத்தினுடைய வீட்டினை போய் பார்த்து விட்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய வசதிகள் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா, நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்தா, நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா, நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுத்தா, வடிவேல் ஒரு படத்தில் சொல்ல மாதிரி அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு தனி வீடு கட்டி கொடுத்து அப்படின்னு நமக்கு தோணலாம். அதெல்லாம் தேவையில்லை. அப்படிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணல. இதெல்லாம் பிள்ளைகள் எதிர்பார்ப்பதே கிடையாது. பிள்ளைகள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். அம்மாவின் அரவணைப்பை விட, தந்தையின் பாதுகாப்பை விட எந்த பெரிய ஏசியரையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுத்துறாரு. ஓகே, ஆக்சுவலாக சொல்ல போனால் அதெல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணுறதுக்கான ஏற்பாடு தான். முதல்ல அந்த கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. இது இருந்திருந்தால் என் பிள்ளை இப்படி உருவாக்கி இருக்க முடியும். இப்போ இது என்ன ஆகுது? அதே போலவே நாமும் வாழ வேண்டும் என்று மனைவி வந்து கணவன் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பேருமே சேர்ந்து கடுமையான ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு பிள்ளைகளுக்காக இதை உருவாக்கணும்னு சொல்லி என்னமோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க. டோன்ட் ட்ரை தட். முதல்ல நம்மகிட்ட என்னெல்லாம் குட் திங்ஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். என்னைக்காவது உங்கள்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கீங்களா? என்னவெல்லாம் இல்லை என்று நம்மிடம் ஒரு பட்டியல் இருக்குது. எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டில் இல்லை. அவங்க வீட்டில் வச்சுக்கூடிய பெரிய கார் எங்கிட்ட இல்லை. என் ஓப்படியா வீட்டில் வந்து ஒரு ரோபோ வந்து ஊட்ட க்ளீன் பண்ணுது, அது எங்கிட்ட இல்லை. அவங்க வீட்டு பிள்ளைலாம் நல்லா படிக்கிறாங்க, என் வீட்டு பிள்ளை அந்த அளவுக்கு படிக்கலை. என்னவெல்லாம் இல்லை என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு பட்டியல் உங்களிடம் இருக்கிறதா? ஹேவ் யூ எவர் தாட்? டு யூ ஹேவ் an Excel sheet that what you have? நம்மகிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்பிக்கை தானாக வந்துடும். நம்பிக்கை தானாக வந்தால் நம்ம பிள்ளைங்க மேலே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த அந்த சமூகத்துக்குள்ளே இல்லாததை பற்றிய கவலை கொண்டிருந்தீர்கள் என்றால் கில்ட்டி கான்ஷியஸ் அதிகமாகும். நீங்கள் உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கில்ட்டி ஃபீல் வரும். அந்த கில்ட்டி ஃபீலில் ஏக்கம் வரும். அது வீட்டுக்குள்ளே சண்டை வரும். புருஷன் சரியாக சம்பாதிக்கிறேன்னு சொல்ல தோணும். ஒரு மனுஷனை குட்டிக்கரமாக அடிக்க முடியும்? அவர்களைப் போல வர வேண்டும்னா இந்த மந்திரத்தில் மாங்காய் ஆக்கின்னு சொல்லுவாங்க. அது நடக்குமா என்ன? ஒரு நாள் நைட்டு தூங்கி முடிச்சு எந்திரிச்சோடனே மறுநாள் காலையில் சாப்பாயிரம் எல்லாரும் அந்த ஃபேஸ் க்ரீம் போட்டுக்கிறோம்ல, அது மாதிரி வாழ்க்கை மாறமா என்ன? மாறலாம் மாறாது. டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் எனிஒன் எல்ஸ். ஆர் யூ யூனிக். இந்த உலகத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற போது மட்டும்தான் அடுத்தவர்களோடு ஒப்பிடக்கூடாது என்றும் உங்களுக்கு வரும். எப்போது நீங்கள் உங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிடாமல் உங்களிடம் விருப்பவற்றை வைத்து அதை வைத்து பெஸ்ட் என்ன பண்ண முடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகிட்ட இருக்க பெஸ்ட் என்னன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அவனை கம்பேரே பண்ண மாட்டீங்க, அவளை கம்பேரே பண்ண மாட்டீங்க. உலகத்திலேயே மிக வன்மமானது உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது. அதை விட வன்மமானது உங்கள் பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடுவது. ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை யாரோடு ஒப்பிடாதீர்கள். எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்கள் இப்படி எல்லாரும் ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப கம்பேர் பண்ணுறது. பெண் பிள்ளைகளுக்கும் அம்மாக்களும் பெரும் சண்டை வருவதற்கு இடையிலான காரணம் என்பது அவர்கள் யாரோ ஒரு பிள்ளையோடு இந்த பிள்ளையை ஒப்பிட்டு கொண்டே இருப்பார். நாமெல்லாம் எப்போதும் நாம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடாத இடத்துலையே இருந்துகிட்டே இருக்கோம். யோசிச்சு பார்த்தோம்னா பிள்ளைகள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்வது. பேரண்டிங்னாவே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் நினைக்கிறோம். இல்லை, பிள்ளைகளிடம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நாம தான் அவர்களை கவனிக்கிறதே கிடையாது. ரொம்ப நுட்பமான அற்புதமான குணாம்சங்களும் கல்ச்சரும் அவங்கள்ட்ட இருக்கும். இயல்பாகவே அவர்கள் அப்படித்தான் இருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்திருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் பிள்ளை இன்னொரு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்களா? என்னைக்காவது உங்களை அம்மா அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மாவோட ஒரு பிள்ளை ஒப்பிட்டுருக்கா? தன் அப்பாவை இன்னொரு அப்பாவோட ஒரு பிள்ளை ஒப்பிட்டுருக்கா? அவர் சாதாரணமான ஒரு பணியில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். தன் நண்பனின் அப்பாவை போல கூடுதல் சம்பாத்தியம் பெறாதவராக இருக்கலாம். தன் நண்பனின் அப்பாவிடம் இருக்கக்கூடிய காரவிடம் இல்லாமல் இருக்கலாம். அவரை போல சகப்பா உயரமாக இவர் இல்லாமல் இருக்கலாம். ஒரு அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டு ஆட்டோவில் வந்து பிள்ளை ஏற்றி செல்லக்கூடிய சாதாரண குடும்பத்து பிள்ளையாக இருக்கலாம். காரில் போகிற ஃப்ரெண்டுக்கு டாட்டா காட்டிட்டு சந்தோஷம் அவங்க அப்பா ஆட்டோவில் ஏறி பெருமையாக அப்போ கூட வீட்டுக்கு வர்றால ஒரு பிள்ளை. அதுதான் லைஃப். அவன் அப்படி தான் இருப்பான். எப்படி இருந்தாலும் என் தந்தை தான், எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தான். when you accept that people will grow. முதல்ல முக்கியமான விஷயம் parentingல third important thing you need to accept as they are. அவர்கள் யாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இயல்பான திறன் என்னவோ அப்படியே ஏற்றுக்குங்க. அவள் எடுத்த உடனே சூப்பர்மேனாக பிறக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. அவள் சூப்பர்மேனாக பிறக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் ஒரு பிள்ளையை கம்பேர் பண்ணாமல் அந்த பிள்ளைகிட்ட என்ன தனித்திறன் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா இந்த போட்டிக்குள்ள அந்த பிள்ளையை கொண்டு மாட்டி விட்டு அந்த பிள்ளைக்கு எதெல்லாம் வராதோ அதெல்லாம் செய்ய சொல்லி உசுரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த பிள்ளையை வச்சு யாராவது ஜெயிக்கணுங்கிறதா நம்ம பஞ்சாயத்து. பேரண்டிங் கூட பெரிய பிரச்சனையே தான். யாராவது ஒருத்தனை ஜெயிக்கணும்னா அதுக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிள்ளை. இவனை வச்சு தான் அவனை ஜெயிக்கணும். நம்மளை கல்யாணம் வீட்டில் முதல் வரிசையில் உட்கார வைக்காதவன், பந்தியில் பாதியில் எழுப்புனவன், பத்திரிக்கை கொடுக்காம ஃபோனில் கூப்பிட்டு சொன்னவன், போன இடத்துல மரியாதை செய்ய அவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் பிள்ளை என்றால் அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்கவே வேண்டியது கிடையாது. ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தட் ஹேவ். ஒன்றுமே தெரியாதவன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. 7G ரெயின்போ காலனி படத்தில் பாரு, இந்த பையனுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு ஒரு அப்பா சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத பிள்ளைன்னு ஒன்று இருக்கா என்ன? நீங்கள் நினைக்கிறது இந்த பிள்ளைகிட்ட இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு திறன் தான் ஒரு பிள்ளைகிடம் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. அந்த பிள்ளையின் திறன் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றாற் போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படி ஒரு பிள்ளைகிடம் ஒரு திறன் இருந்த காரணத்தினாலே அவர் ஜெயிப்பாரா அப்படின்னா கேட்டால் முடியாது. இன்றைக்கி அப்படி முடியும். பேசும் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும், வரையும் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும், விளையாட்டில் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும். அடிப்படையில் கல்வி என்பது அவசியம், அதை நாம் இருக்கவே இல்லை.
அதுக்காக எஜுகேஷனை கோட்டை விட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பேஷன் நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யப்படாது. அதே நேரத்தில் பிள்ளையிடம் இருக்கக்கூடிய தனித்திறன் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை தான் கவனிக்கணும். அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய வேலை எப்போது நீங்கள் எடுத்துக்கிறீர்களோ இயல்பாகவே உங்கள் பிள்ளையின் தனித்திறன் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த பிள்ளை எந்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பது புரிந்துவிடும். டோன்ட் ட்ரை டு டு எனி டேமேஜ் கண்ட்ரோல். முதல்ல நீங்கள் கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் சிறந்த அம்மா அப்பா தான். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் மோசமானவர்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து அதை இன்னொரு பேரண்ட் குரூப்புக்கு அனுப்புறது. நீங்களே தான் அனுப்பிக்கிறீங்க. இதில் கண்ணாடியை பற்றி எச்சு துப்புறது. நான் ஒன்று சொல்லட்டுமா, இதற்கு முந்தைய தலைமுறை அம்மா அப்பாக்களை விட நீங்கள் சிறந்த அம்மா அப்பாக்கள். அந்த காலத்தில் தான் மிக பொறுப்பாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 8 பிள்ளை பெற்றிருப்பாங்க. எந்த பிள்ளை எத்தனாவது பிள்ளைனே தெரியாது. பழைய காலத்தை குறை சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, யாரும் சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா உங்களை தூக்கி இடுப்பில் வச்சிருக்காரா? இப்படி தான் உங்கள் பிள்ளையை தூக்கிட்டு ஸ்கூட்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே, ஸ்கூலு ஸ்போர்ட்ஸு லொட்டு லொசுக்குன்னு வந்து இவ்வளோ பேரண்ட்ஸ் முதல்ல வந்து உட்காருவாங்களா? முன்னால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் என்னைக்காவது உங்கள் அப்பா வந்திருக்கிறாரா? பண்ணியிருக்காங்களா என்ன? ஆக்சுவலாக அவங்களை குறை சொல்லல. அவங்க காலகட்டமே அப்படி தான். வறுமையிலே வாழ்ந்து கொண்டது ஒரு காலகட்டம். மிடில் கிளாஸுக்கு கீழே நம்ம இருந்தோம். அப்பா கடையில் வேலை பார்ப்பறாடி கடை வச்சிருப்பாரு. காலையில் மனுஷன் 7 மணிக்கு எந்திரிச்சு போனாரா, ராத்திரி 9 மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ மடியில் தூக்கி போட்டு கொஞ்சிட்டு தூங்கிட்டு 2 காராச்ச வாயில் வச்சு புள்ள சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பல்ல போட்டு ஆட்டி திங்க வச்சுட்டு தூங்குவார். அவ்வளோதான் முடிய வரால. அவ்வளோதான் ஹேப்பன். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியா இருக்கோம்? கூடவே சுற்றுறானோ ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல் இருக்காங்க. அம்மாவும் அவளும் ஸ்கூட்டியில் இப்படி ஒட்டிக்கிட்டே போகுது, தூங்கிட்டே போகுது, உட்காந்து படிச்சுக்கிட்டே போகுதுங்க. பின்னால் திரும்பி வச்சு படிச்சுக்கிட்டே வராங்க. அப்பா கொண்டு அங்கே வராரு, பையன் கொண்டு இங்கே வர்றான். நீங்கள் தான் கூடுதலாக வேலை பார்த்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இதில் என்ன கெட்ட பேரண்ட்ஸு? நல்ல பேரண்ட்ஸுங்க நீங்கள்லாம். நாமளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களை கில்ட்டிலே வச்சிருக்கிறது ஒரு அரசியல். நீங்கள் ஆகச்சிறந்த பெற்றோர்கள். உலகத்தில் எந்த மூலையிலும் பிள்ளைகளுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிற அப்பா அம்மா கிடையவே கிடையாது. இது ஓவர் டோஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் சும்மா இருங்க. டியூஷனுக்கு நடந்து போகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ஸில் போகட்டும், அவன் வேலையை பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் அவனை ப்ரொடெக்ஷனில் வச்சிருக்கேன், சேஃப்டி நெட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேஜுக்குள்ளே வச்சிருக்காதீங்க. பாதுகாப்பாக இருப்பது வேறு, பிள்ளையை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பது என்பது வேறு. சுயமாக சிந்திக்கக்கூடிய பிள்ளை தான் வளரும். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுங்க. பத்திரமாக பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற ஓவர் பொசசிவ்னஸ்லையும் பிள்ளைகள் ஆளாக்கி விட வேண்டும் என்ற தவிப்பிலும் கடைசியில் உங்களையும் எடுத்துக்கிட்டு கில்ட்டே ஆகிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு எதற்காக இவ்வளோ குழம்பிட்டு இருக்கீங்க? சாதாரணமாக வளரட்ட பிள்ளைங்க. அவ்வளோலாம் ஒன்றுலாம் தோத்தெல்லாம் போகாது. இட் இஸ் an ஈஸி திங். நீங்கள் உங்கள் காலகட்டத்திலே வளருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்ததுனாலே இப்போதெல்லாம் வளருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு நீங்களாக கற்பிதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். இப்போது வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவர் சில அடிப்படை விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால சொன்னேன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ், தட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ். உங்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு பாருங்கள். அப்புறம் அடுத்து இந்த தலைமுறை பிள்ளைகள் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சேஞ்சிங், ராபிட் சேஞ்சிங் ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டாலாம் சொல்கிறானுல்ல, 2K கிட்ஸ்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட பிள்ளைங்களாம் ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா. இவங்ககிட்ட அடிப்படையாக சில குணங்கள் இருக்கும். மொதல் குணம், அதுக்கு நம்ம வச்சிருக்க பேர் அடங்காப்பிடாரித்தனம். சொல் பேச்சு கேட்க மாட்டானோ. மொதல் குணம், சொல் பேச்சு கேட்பதே போல. என்னை போல என் பிள்ளை சொல் பேச்சு கேட்பதே. உங்கள் அப்பா போய் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன கேட்டீங்க. இந்த பசங்க பெரியா கேட்க மாட்டாங்க. 3வது, நன்றி உணர்வு இவர்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு இயல்பாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகிறப்ப பிள்ளை அப்படி தான் எவால்வ் ஆகும். டீச்சர்ஸ்னால் இந்த எனக்கு குணம் இருக்கும். டீச்சர்ஸை மதிக்கிறதே இல்லை. நாங்களாம் எங்கள் டீச்சர்களை எப்படி பார்த்தோம் தெரியுமா? ஒரு கடவுளை போல பார்த்தோம். கடவுள் மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ரெசிப்ரோகேஷன் இல்லை, நன்றியே இல்லை. ஒன்று சொன்னோம்னா மரியாதை திரும்ப பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதிலாம் சொல்ல மாட்டாங்க. இது எமோஜி வேர்ல்டு. எஸ், ஓகே, பெஸ்ட் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இந்த மொழியே அவ்வளோதான். நீளமாக பேசுகிற கதையே கிடையாது. அப்போ ரியாலிட்டியில் டெக்னாலஜி அவனை ஒரு பக்கம் இழுத்துட்டு போதுனா அவனை நீங்கள் ஒரு பக்கம் இழுத்துட்டு வர வேலையை பார்க்கணும். மாறாக அவர்கள் மீது கோவப்பட முடியாது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு சைக்காலஜி உண்டு. இது நான் ரெசிப்ரிகேட்டிவ் ஜெனரேஷன். இவர்கள் கருவிகளோடு பேசுகிறவர்கள் அதிகமாக. இந்த கருவிகளோடு பேசுவதை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யாமல் இவன் பாரு சரியாகவே ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டேங்கிறான், சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான் தெரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்லல, ஃபாஸ்ட் ராபிட் சேஞ்சிங் ஜெனரேஷன் இவன் தான். ஏஐ தான் வந்ததுலே இருக்கிறே ஃபாஸ்டஸ்ட் சேஞ்சிங் டெக்னாலஜி. என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குது. அடுத்த ஒரு மாதத்தில் இன்னொரு நிகழ்ச்சி வச்சு கோபிநாத்தில் தேதி கிடைக்கலாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே இன்னும் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். கோபிநாத் வீட்டில் கையில் கட்டி தூங்கிட்டு இருப்பான். இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா? அப்படி இருக்கப்போ இந்த ஜெனரேஷன் பெரும்பாலும் கருவிகளோடு பேசுகிறது. கருவி இருக்கிறது ஒற்றை கான்வர்சேஷனல் மெத்தடாலஜி. இப்போ கூகுள்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயம் கேட்டால் கூகுள் பதில் சொல்லும். ஏஐ டூல்ஸ் எதுட்டே இப்போ ChatGPT இல்லை கான்வாக்டோ எதுட்டே ஒன்று கேட்டால் அது பதில் சொல்லும். திரும்ப எதுத்தெல்லாம் கேட்காது. நீங்கள் கூகுள்கிட்ட போய் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்காட் அண்ட் வேலூர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லுது, 20 கிலோமீட்டர் சொல்லுதுன்னு வச்சுக்கல. நீங்கள் 2வது கேளுங்க சொல்லும், 3வது கேளுங்க சொல்லும், 100 தடவை கேளுங்க திரும்ப திரும்ப சொல்லும், 1000 தடவை கேட்டாலும் சொல்லும். அவனை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து பேசாதவங்களாம் சரியான. நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? 2 தடவை சொல்லுவோம். 3வது அறிவு இருக்கா? எத்தனை தடவை கேட்பேன்? 2 தடவை சொன்னல, மண்டையில் ஏற்றிக்க தெரியாதா, முட்டாளாடா நீ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ எதிர்த்து பேசாத மனிதர்களோடு புழங்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற கவனத்திற்குள் நான் வரணும். ஏன் ஒருத்தர் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். தே டாக் டு மெஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் தே டோன்ட் ரியாக்ட். எதிர்த்தெல்லாம் பேசாதுங்க அந்த கருவிகள்லாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு புழங்குவதற்கான மனநிலையே இவர்களுக்கு இல்லை. பீப்புள் யாரெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்களோ அவெல்லாம் கெட்டவங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே வர்றோம்.
அப்போ கான்வர்சேஷனே பில்ட் பண்ணல. ஒன் வே கம்யூனிகேஷனில் இந்த பிள்ளைங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல. நாமெல்லாம் பெருமையாக பிள்ளை எப்போதுமே பார்த்தா உட்காந்து கூகுளில் கண்டுபிடிக்குது, ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, யூடியூப்ல அவனே வீடியோ போடுவான். இதெல்லாம் ஒரு சாதனையா? நீங்கள் பெரிய சாதனை நினைக்கக்கூடிய கருவிகள்லாம் ரொம்ப சப்பையாக மறுநாள் காலையில் சாதாரணமாயிரும். இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்க ஏஐ டூலில் நாளைக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து அடித்து தூக்கி காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த ஏஐ நிற்குமான்னு தெரியாது. இந்த உலகத்தில் பல டெக்னாலஜி நின்னதே கிடையாது. நீங்கள் பார்த்து வியந்த பல கருவிகள் எனக்கு கிடையாது. பேஜர் கிடையாது, பிளாக்பெரிங்கிற ஃபோனே இப்போ கிடையாது. ஆப்பிள் வந்தப்போ பிளாக்பெரி சொன்னால் என் டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டான்டா. ஆப்பிள்லாம் ஒரு டாய்டா அப்படின்னா வந்தான் வாரி துண்டு போயிட்டான், ஒரு பயம் இல்லை. ஆப்பிள் வாங்க வரிசையில் நம்மலாம் அடுத்த மாடல் மொக்கையா போடுறா அப்படிங்கிற, அடுத்து என்னடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றுவமான எலன் மஸ்க் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட் ரேபிட் சேஞ்சிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப எளிதாக பழமையாக பேர். இன்னைக்கு தேவைப்படக்கூடியது ஹியூமனிட்டி தான். மனிதர்களை கையாளும் அறிவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அறிவு ஒழிய கருவிகளை கையாளும் அறிவு மிகப்பெரிய அறிவு இல்லை. அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்று கவனியுங்கள். அவர்கள் கருவிகளோடு அதிகம் புழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கு. அதுக்காக டெக்னாலஜி வேணாம் நான் சொல்லலை. டெக்னாலஜியோடு அதிகம் புழங்கக்கூடிய பிள்ளைகளை மனிதர்களோடு உறவாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். It is a high time that you need to make a conversation with your kids. உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் உரையாட தயாராக இருக்க வேண்டும். கருவிகளால் செய்ய முடியாத, மனிதனால் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறவர்களுக்கு தான் எதிர்காலம் கைவசப்படும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா மீதி எல்லாத்தையும் ஏஐ செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? 10 முறை அதுக்கிட்ட கணக்கை கொடுத்தீங்கன்னா 11வது முறை அது தப்பாக சரி பண்ணி கரெக்டாக அதுவே ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடும். நீங்கள் ஆங்கிலத்தில் தப்பாக ஒன்று அடிச்சிங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் அதை சரியாக பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதானே. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட ஏஐ டூல்ஸை போய் கேட்டு அனுப்பலாம். கோபிநாத்தை பற்றி ஒரு பயோகிராஃபி பண்ணணும்னா உடனே கேட்டிங்கன்னா அது உடனே தகவல் தரும். தேடியெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 புத்தகத்தை தேடி அலைந்த காலம்லாம் இப்போ கிடையாது. அந்த தலைப்பு சொன்னோம்னா ChatGPT கையில் கொடுத்துட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவான். அப்போ மனிதனின் வேலை என்ன? இங்கே உரையாடுவது தான், மனிதர்களை கையாளுவது தான். இப்போவே நிலமா அப்படி தான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் பயங்கரமான பெரிய படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அம்மாஞ்சி வாங்கி உட்காந்துருப்பான். அவனோடைய நீங்கள் உரையாடுறீங்க. நம்ம கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கைதியை மடிச்சு கட்டிட்டு சொந்தக்காரன் என்னன்னா சமாதானப்படுத்தி, அண்ணே அடுத்த பந்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, அண்ணே நம்ம வீட்டு கல்யாணம் புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் பாருங்க. அவனுக்கு தான் இன்னைக்கு மரியாதை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான்னு அவனுக்கு மரியாதை. அவனுக்கு ஒரு கரிசோறு மட்டும்தான். People, those have the capability to handle people are the most powerful people in the future. Because rest of the things will be taken care by technology. டெக்னாலஜி மேலே ஃபாண்டாயெல்லாம் கிடக்காதீங்க. டெக்னாலஜி ரொம்ப சுமாரான விஷயம். இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? வானத்தில் ஏவனால ராக்கெட்டு, அதுலேருந்து டெக்னாலஜி உங்கள் ஃபோனில் இருக்கு. என்னென்ன அவ்வளோ சாதனமாக மாறிடும் டெக்னாலஜி. ஒரு நாளில் பெரிய விஷயமா பேசப்படுகிற டெக்னாலஜி மறுநாளில் ஒன்றுமே இல்லாமல் போகும். டிவிக்காரங்க வீடு அப்படிலாம் ஒன்று இருந்துச்சு. நீங்களாம் சின்ன பிள்ளையா இருப்போம், ஞாபகம் இருக்கா? டிவிக்காரங்க வீடுமா, அந்த வீட்டில் மட்டும் தான் டிவி இருக்கும். அவங்க வீட்டை யாருமே பகச்சிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் படம் போடையில் போய் பார்க்கலாம். எல்லா பொருளும் விலை குறைஞ்சி போச்சு. 4 டிவி வச்சுருக்கோம் வீட்டில். கக்கூசிலலாம் டிவி மாட்டி வச்சுட்டோம். டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகும், விழுந்துடும். என்றைக்குமே விழாதது ஹியூமன் டேலண்ட் தான், பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான், கம்யூனிகேஷன் தான், டெசிஷன் மேக்கிங் தான், ப்ராப்ளம் சால்விங் தான். Mark my words, people those have the capability to give solutions are the masters of the futures. ஒரு ப்ராப்ளத்தை யாரால சால்வ் பண்ண முடியுதோ அவங்க தான் ஃபியூச்சரில் மாஸ்டர். அப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண பசங்களுக்கு ரெடியாக எல்லாத்தையும் கொடுங்க. லெட் தம் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், லெட் தம் கம் டு சொல்யூஷன்ஸ். எல்லா சொல்யூஷனையும் நீங்களே கொடுக்குறது. நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன். ஏன்னா தியாகிப்பட்ட வேணுமா இல்லையா? அவர் பிள்ளை இது கூட செய்ய விட மாட்டார். போகிற போக பார்த்தா பாத்ரூமே போக விட மாட்டேங்க போட்டு முடிஞ்சா நானே அவனுக்காக போகிறேன். வாட்ஸ் தட்? நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்களோ அவ்வளோ டேலண்டட் நீங்கள், அவ்வளவுதான். சயின்ஸுங்கிறது என்ன? தேர் இஸ் அ ப்ராப்ளம், தேர் இஸ் அ சொல்யூஷன். இதை செய்கிறவன் யார்? அவன் தான் இன்ஜினியர் இல்லையா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறவனுக்கு பேர் தான் இன்ஜினியர். இதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் டேலண்டட் பர்சன். பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனர் யார்? பிஸ்னஸில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் பாஸ். மற்றவள மேனேஜர் இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? அவர் தான் பாஸ். People those have the capability to solve the problems are the masters of the future. யாருக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் திறன் இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த வல்லுநர்களாக வரப்போகிறார்கள். ஃபேஸ்புக்கை ஹேண்டில் பண்ணுறவனோ, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவனோ, லைக்ஸ் வாங்குறவனோ, ரீல்ஸ் போடுறவனோ மாஸ்டர் கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷனை கொண்டு வராம பாருங்க. இன்ஸ்டாகிராம் தனக்கு ஒரு பக் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்கு அத்தனை பேர் சயின்டிஸ்ட் வச்சிருக்கான். அவன் தான் மாஸ்டர். டக்குன்னு வாட்ஸ்அப் ஒரு நாள் விழுகுதுல 10 நிமிஷத்தில் ரெக்கவர் பண்ணுறா பாருங்க ஒருத்தன். சொல்யூஷன் கொடுக்கலாம் பாருங்க. உலகத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பக் விழுந்து உலகம் முழுக்க ஒரு நிமிஷம் அது ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுல, அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒருத்தர் ரெட்ரீவ் பண்ணுறா பாருங்க. 150 கோடி பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறான்ல, அந்த வித்தக்காரன் தான் கிங்கு. மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே தான். Let them face the problems, let them come with the solutions, give them problems. அவ்வளோதான்.
பொம்மை வாங்கி கொடுக்குறது ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க. பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. நம்மளாம் அப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். ரேடியோ கட்டு பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எடுத்து அப்பா திட்டுவார்னு அப்பா போன பிறகு எடுத்து போட்டு பிரித்து அந்த ஒயரை வாயில் வச்சு கட்டிச்சு பச்சை ஒயரையும் சகப்பு ஒயரையும் சேர்த்து கரன்னு சத்தம் வந்து ஏதோ ஒன்று பட்டைசியில் எஸ்பிபி பாடினாரா இல்லையா? 150 ரூபா டிரான்சிஸ்டர் பாட வச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. we have the capability, that's called problem solution. இப்போ எவனா பொருளை ஏதாவது தொட்டா கையை ஓடிச்சு விடுங்கிறீங்க, போய் தொலையுதுங்கிற பொருளே சரி பண்ணாட்டியும் போகட்டும், அட்டம் பண்ணுறான்ல, let them attempt. இந்தியன்ஸோட பிரெயின் அப்படி தான் எவால்வ் ஆயிருக்கு. ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் அவன்கிட்ட இயல்பாகவே இருக்கும். நம்மகிட்ட ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப நேச்சுரல் கேப்பபிலிட்டி. நீங்களாம் டெக்னாலஜி சைடில் போயிட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் போங்க. முதல் நாள் வச்ச சாம்பாரில் தண்ணியை ஊற்றி ரசமாக்குற வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சவன் நாம தான். ரசத்திலே பருப்பு கொஞ்சம் போட்டு வந்தவன்ட்ட பருப்பு சாம்பார்னு சொல்லி ஏமாற்றி ஊற்றுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. நான் சொல்ற சிம்பிள் ஏரியாவில் சொல்கிறேன். we are naturally problem solve people. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணட்டும். பொருளாதார ப்ராப்ளத்தை பசங்க சால்வ் பண்ணட்டும். ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி கொடுங்க, பாக்கெட் மணியை குறைங்க, அதுக்குள்ளே எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை கம்ஃபர்ட்லாம் வளர்க்காது. ஏன்னா ஏற்கனவே சமூக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஒரு தகவலை பெறுவதற்கு 4 நாட்கள் ஆன இடத்துல 4 நிமிஷத்தில் தகவலை பெறக்கூடிய அளவுக்கு சமூகம் இயல்பாகவே வசதியாகத்தான் இருக்கிறது. ஒரு பொருளை பெறுவதற்கு 1 மாதம் காத்திருந்த காலமெல்லாம் போய் உடனடியாக அந்த பொருளை பெறுவதற்கான சூழல் இயல்பாகவே வந்திருக்கிறது. தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கலன்னா 1 மாதம் கழிச்சு பக்கத்தூரில் போய் படம் பார்த்த கதையெல்லாம் முடிஞ்சா 3 நாள் கழிச்சு ஓடிடியில் போடுறான். நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 1 மாதத்தில் டிவியில் போடுறான். இன்னும் சொல்ல போனால் படம் வந்த வரையுமே திருட்டு வீசியில் போட்டு விட்றான். எவ்ரிதிங்ஸ் ஆக்சசபிள், எவ்ரிதிங்ஸ் அவைலபிள். அப்போ அவைலபிலிட்டி ஆக்சசபிலிட்டி ஈஸி ஆயிடுச்சுன்னா இங்கே சால்வ் பண்ணுறவன் தான் புத்திசாலி. ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், 2 important கேரக்டர்ஸ் யுவர் கிட் ஷுட் ஹேவ். அப்போ சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் சொந்தக்கார டாக்டர் இருந்தார். நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தரும் ரொம்ப க்ளோஸ், 2 பேர் கிளாஸ்மேட்ஸ். அவர் எங்ககிட்ட செவ்வாய்க்கிழமைக்கு சந்தைக்கு அப்போ 20 ரூபா பணம் கொடுப்பார். பணம் கொடுத்து போய் பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பார். என்ன வாங்கணும்? என்னமோ வாங்கு, ஒரு வீட்டுக்கு என்ன வேணுமோ வாங்கு. 20 ரூபா இப்போ பண்ணலாம், நல்ல பணம் ஓரளவு. 20 ரூபாயை கொடுத்து சந்தைப்பேட்டையில் போய் 2 பேரும் பொருள் வாங்குங்கன்னு அனுப்பிடுவார். என்ன வாங்கணும் சொல்ல மாட்டார். நீயே கண்டுபிடிச்சிக்க, நீயே வாங்கிக்க. நாங்கள் 2 பேரும் போவோம். போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன சமைக்க போறீங்க 2 நாள் கழிச்சு, எத்தனை நாளைக்கு தாங்குவோம்? அவங்க சொல்லுவாங்க, வெண்டிக்காய் எத்தனை நாள் தான் தாங்கும், கத்திரிக்காய் எத்தனை. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போவோம், அம்மா உனக்கு என்ன வேணும்? தக்காளியில் இவ்வளோ வாங்கு, தக்காளி இப்படி வாங்கு, சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கு, பெரிய வெங்காயம் சின்னதாக வாங்கு, வெண்டிக்காய் உடச்சி பார்த்து வாங்கு, மீனை செதில் பிரித்து வாங்கு, போ நில்லு, விலை பேசு, இவ்வளோ சொன்னால் இவ்வளோ கேளு. போனோம், விசாரித்தோம், செஞ்சோம், போனோம், வந்தோம், போனோம், இருந்தோம். 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் 20 ரூபா தான், இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. இட்ஸ் வாக்கிங் அவுட் ஈவன் டுடே. நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ். நீங்களாம் 10,000 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுக்குறது, 4,500 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி கொடுக்கலாம் நிறுத்திட்டு ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க. லெட் தம் ஃபேஸ். கடைக்கு போனால் அவனை பொருள் வாங்கிட்டு மீதி எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். கடைக்காரரோட பேச சொல்லுங்கள், மனிதர்களோட பேச சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கம்ஃபர்ட் இந்த உலகம் கொடுக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு, இல்லையா? அப்போ உங்களுடைய வளர்ப்பு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கணும். வெளி உலகத்தில் சவால் இருக்குது, வெளி உலகத்தில் திட்டுவானுங்க, வெளி உலகத்தில் கோச்சுப்பானுங்க, வெளி உலகத்தில் எதிர்ப்பாங்க, வெளி உலகத்தில் நீங்கள் வளரும்போது தடுப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்வதற்கான துணிச்சலை உங்களுடைய பேரண்டி கொடுக்கணும். மாறாக அவனை பத்திரமா கொண்டு போய் சிலிக்கான் வெளியில் கொண்டு போய் புதைச்சு விட்டு வருவோம்லாம் புதைக்க முடியாது. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இட்ஸ் அ ஃபாஸ்ட் ரேபிட் சேஞ்சிங். நாளைக்கு எது சாஸ்வதம் மட்டும் நமக்கு தெரியாது. இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் இருக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் மனுஷன் இருக்கிற வரைக்கும் எவனுக்கெல்லாம் நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இது இருக்கோ, அவன்லாம் தில்லாம் நிமிர்ந்து நிற்க முடியும். கவலைப்படாமல் விடுங்க. இப்போ தேவைப்பட போகிறது அந்த ஸ்கில் தான். ஏன்னா டெக்னாலஜி ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா டெக்னாலஜியை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இது, இல்லையா? நீங்கள் வாட்ஸ்அப்பை பற்றி விவரங்கள் தெரியும்னா வாட்ஸ்அப்பே அதுக்கான டூல்ஸ் வச்சிருக்கு, டியூட்டோரியல் வச்சிருக்கு. ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ்புக் அதுக்கான டுட்டோரியல் வச்சிருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்களாம் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கே டூல்ஸ் இருக்குது. அவனே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருப்பாரு. அப்போ டெக்னாலஜி ரொம்ப சுமாரு. டெக்னாலஜி உருவாக்குறவன் தான் புத்திசாலி, டெக்னாலஜி நிர்வாகம் பண்ணுறது தான் புத்திசாலி, அதெல்லாம் கையாளுகிறவன் தான் புத்திசாலி. ஸோ ஹியூமனை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ தட்ஸ் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ அலோ தம் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். வீட்டில் முக்கியமான விஷயங்கள் நடக்கிற போது பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைங்க. நம்ம ஊரில் எல்லாமே முரண்பட்ட விஷயம். பிள்ளை நல்லா வளர்க்கணும், ஆண்டர்ப்ரனர் ஆக்கணும், பெரிய புத்திசாலி ஆக்கணும், திறமசாலி ஆக்கணும், வாயிலி எல்லாம் பேசிவிட்டு என்ன பண்ணுவான்? வீட்டில் அக்காவுக்கு சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கல, இல்லை அக்காவுக்கு ஒரு ஏதோ இது வந்து இருக்கல, 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிற பையன் வந்து உட்காந்தா பெரியவங்க பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை? ஏன் எங்கள் காதில் படாமல் என்ன தப்பாக எதுவும் பேசிட்டீங்களா? அவனுக்கு ஒன்றும் புரியாது. நீயே தீர்மானிக்கிறீங்க. புரியுதோ புரியலையோ, வீட்டில் மிக முக்கியமான நிகழ்வு நடக்கிற போது என் தந்தை என்னை எங்கள் உட்கார வைப்பாருங்கிற அந்த பெருமிதம் இருக்குல்ல, அது ஒருத்தனை லீடர் ஆக்கிறான். ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்த ஃபீல் பண்ணும். ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்தி ஃபீல் பண்ணும். பெரியவங்க பேசிட்டு உனக்கு என்ன வேலை அப்போ அப்படின்னு சொன்னால் என்னதுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கிறதானே இருக்கணும். நேற்று ராத்திரி நீங்கள் 2 பேரும் அவங்க குடும்பத்தை நீங்கள் இழுத்து, உங்கள் குடும்பத்தை அவர் இழுத்து வண்டையாக திட்டிக்கிட்டு இருந்தப்பலாம் அந்த பிள்ளை அங்கே தான் உட்காந்துருச்சு. அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை, எந்திரிச்சு வெளியே போப்பா, அம்மா அப்பாவும் சண்டை போடுறோம், குடும்பத்தை வம்பிழுத்து அசிங்கமாக பேசுவோம்,
போயிரு உன் மாமனே உங்கள் அத்தையும் கண்ணபடி பேச போகிறேன்னு சொன்னோம். நான் முக்கியமானவன் என்று உணர்கிற பிள்ளை முக்கியமானவர்களாக மாறுகிறார்கள். என்னோட பொறுப்பு கொடுக்கப்படுகிற போது நான் பொறுப்பானவனாக மாறுகிறேன். உனக்கு பொறுப்புக்கான தகுதி இருக்கிறதான்றலாம் புடம் போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. பொறுப்பை தூக்கி கொடுங்க. தப்பு பண்ணால் மன்னிச்சிருங்க. அடுத்த முறை அவன் தானாகவே சரியாயிருவான். சின்ன சின்ன தவறுகளை மன்னிங்க. பெரிய தப்பு அப்போ தான் பண்ணாமல் இருப்பாங்க. இதுக்கு முன்னதாக பிள்ளை வளர்த்த காலகட்டம் என்பது வேறு, இப்போ இருக்கக்கூடிய பிள்ளை கட்ட காலம் என்பது வேறு. ஆனால் அதுக்காக மாடர்ன் பேரண்டிங்கிற பேரில் பிடிச்சி குடிச்சு எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே போட்டு சிறையில் அடைச்சு அவனை எப்படியாவது ஆளாகிறதெல்லாம் பண்ணவே பண்ணாதி. அலோதம் செட் ஃப்ரீ. ஓகே, நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய நடனங்களுக்காக காத்துட்ருக்கீங்க. அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கான இப்போ சொல்லிடுறேன். முதல் முக்கியமான விஷயம், பேரண்டிங்கில் பேசிவ்னு ஒன்று இருக்குது, ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. பிள்ளைகளை வளர்ப்பது ஆக்டிவ் சைடு. பேசிவ் சைடுங்கிறது நம்மளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியும். நீங்கள் உருவாக்க போகிற சொத்தை விட நீங்கள் தான் பிள்ளைகளுக்கான பெரிய சொத்து என்பதை மறக்காதீர்கள். உங்கள் மீது கவனத்தோடு இருங்கள். இரண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ், டோன்ட் கேர் அபவுட் வாட் யூ டோன்ட் ஹேவ். உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பாருங்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் என்று யோசியுங்கள். உங்களை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணாதீர்கள். மூன்றாவது, உங்களை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணுகிற போது உங்களுக்கு கில்ட் வரும். அதே மாதிரி பிள்ளைகள் மேலே அதை அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க. உங்கள் பிள்ளை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தனித்திறன் என்னவென்று கண்டுபிடிங்கள். நான்காவது, ஒவ்வொரு பிள்ளை ஏதோ ஒரு யூனிக். அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த துறையில் அவர்கள் வளர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். இந்த துறை தான் சிறந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் ஒருத்தர் எந்த துறையில் மாஸ்டர் ஆகிறானோ அவன் தான் முக்கியமான ஆள். ஆறாவது முக்கியமான விஷயம், டெசிஷன் மேக்கிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. ஏன்னா டெக்னாலஜி தான் பெரிய விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். டெக்னாலஜி என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. டெக்னாலஜி வேகமாக கற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்குது. அதனால் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஏழாவது, யார் ஒருத்தருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியுதோ அவர் தான் மாஸ்டர். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், டெக்னாலஜி இருந்தாலும் சரி தான், ஹியூமனாக இருந்தாலும் சரி தான், மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி தான். அப்போ ப்ராப்ளம் சால்விங் டெக்னாலஜி அங்கே ரொம்ப முக்கியமானது. எட்டாவது, கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க பிள்ளைகளோட உரையாடல். ஏன்னா ஒன் வே கம்யூனிகேஷனோட அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. தான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் கருவிகளோடு புழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு எப்படி உரையாட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ சயின்ஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போனால் திரும்ப இழுத்து உங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, சமூகத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒன்பதாவது, உங்கள் வளர்ப்புக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். நீங்கள் பிள்ளைகளை அப்படியே பத்திரப்படுத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளி உலகம் அப்படி இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா வெளியில் போய் அவன் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை பெற மாட்டான். பத்தாவது முக்கியமான விஷயம், பெருசாக கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களாம் ஒன்றும் தோற்று போயிட மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். சின்ஸ் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே இருக்கிறதுனால 10க்கு இல்லை 10+1 இது அடிஷனல். இது பேரண்டிங்கு சம்பந்தம் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்பிள், உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாதீர்கள். அந்த பிள்ளைகள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகலாம். 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஹாஸ்டலில் படிக்க போகலாம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு சென்னைக்கு படிக்க போய்விடலாம். யூஜி படிப்பதற்கு அமெரிக்காவிற்கு போய்விடலாம். அதற்கு பிறகு திருமணமாகி தனியே போய்விடலாம். கடைசி வரை உங்களோடு இருக்க போது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நம்ம வீடுகளில் ஒரு குரூப் ஃபோட்டோ யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது எடுத்திருப்பீங்க. நான் சொன்னது போய் வீட்டில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 2 பேரும் தேனிலவுக்கு போன போது எடுத்த புகைப்படம்லாம் இருக்கும். போய் பாருங்க. 2 பேரும் இப்படி சேர்ந்து நிற்பீங்க. கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படிலாம் போட்டாங்க. ஊட்டியில் ஒரு தொப்பியெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் கல்யாண வீடுகளில் புதுமண தம்பதியாக நீங்கள் போய் நிற்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் தான் அவர் நிற்பார். இல்லாட்டி உங்கள் தோள்பட்டையை பிடிச்ச மணிக்கு அவர் நிற்பார். அப்போ கூட ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னப்போ கூட முரண்டு பிடிச்சிக்கிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்தில் என்ன புடிச்சலாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 குழந்தை வந்த பிறகு உங்கள் ஃபோட்டோலாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் நடுவில் நிற்பாங்க. எப்படி வந்துச்சு? ஏன் அவங்க சைடில் நிறுத்தியிருக்க வேண்டியதானே? தோணாது. நீங்கள் 2 பேரும் விலகிட்டீங்க, பிள்ளைங்க நடுவில் வந்துடும். ஞாபகம் வச்சுங்க, இந்த பிள்ளைங்க எப்போ வேணாலும் விலகி போயிடும். நீங்கள் தான் சேர்ந்துருக்கணும். பிள்ளைகளை வளர்க்குறேன் பேர் வழின்னு 24 hours அம்மாக்கள் பிள்ளைகள் மேலே அப்சஸ்டாகவே இருக்காது. பாவம் ஆண்கள் ரொம்ப ஏங்குவானுங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட பெண்களின் இயக்கத்தை பற்றி நான் சொன்னால் எல்லா பெண்களும் கைத்தட்டிருப்பாங்க. இப்போ கூட 3 பேர் தான் பாவம் அப்பாவி ஆண்கள் கைத்தட்டுறாங்க. அவ்வளோ அம்மாஞ்சிங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்காக ஒருத்தன் பேசுகிறானே கையை தொட்டி தம்பியை காப்பாற்றுவான். ஆண்களுக்கு அதை சொல்ல வராது. அப்போ பிள்ளையை படிக்க வைக்கிறேன், ஆளாக்குறேன், டியூஷன் எடுக்கிறேன், இது பண்ணுறேன், டீ ஆத்துறேன், மோர் ஆத்துறேன், எல்லாம் பண்ணி விட்டு அவனை படித்து காலேஜெலாம் அவன் போயிட்டு ஒரு வேலைக்கு போவான். அப்போல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போன பையன் சொல்லாமல் போக ஆரம்பிப்பான். போகிறேன்னு சொன்னவன் போயிட்டு சொல்லுவான். மகள் அப்படித்தான், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருக்கேன்னு சொல்லிடும். ஒரு 15 வருஷம் ஓடிடும், 20 வருஷம் ஓடிடும். 20 ஆண்டுக்கு பிறகு தான் தெரியும் இந்த வீட்டில் ஒரு புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தான், அவனை அப்படியே விட்டுட்டான். அந்த ஆள் 20 ஆண்டுகள் எல்லாத்தையுமே பழகிடுவான். தானே எழுந்து தானே காப்பி போட்டு குடிப்பான். அவனுக்கு ஒரு ரொட்டீனுக்கு கீழே வந்துடுவான். ஒரு சாதாரண சிம்பிள் வாழ்க்கை வாழ்வான். ஒரு ப்ளூ கலர் கையிலையும் வெள்ளை கலர் பிஞ்ச பனியனையும் போட்டுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போய்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கியது வாழைத்தார் ஜூஸ்லாம் குடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கரெக்டாக டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு வேலைக்கு போவான், வருவான், காசு கொடுப்பான், என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பான், நல்லா இருங்க அம்மா வாழ்த்துக்கள்னு போயிட்டே இருப்பான். முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பழகிடுவான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெரியும், ஐயோ வீட்டில் இருந்தக்கூடிய கணவரை அம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டமே, செல்லமாக வளர்ந்த பிள்ளை அந்த மனுஷன். ஏன்னா கல்யாண புதுசாக அந்த ஆளுக்கு ஷூ எடுத்து கொடுத்து, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, மேட்சிங் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து, முத்தம்லாம் கொடுத்து அனுப்பி வச்சோம்.
இப்போ மொத்தமாக சோழியை முடிச்சுட்டு அந்த ஆளை விட்டுட்டமே, இப்போ இவங்க போன பிறகு அந்த ஆள் இருக்காங்கிறது தெரியுது. தோழிகள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைன்னு பார்த்து கிடச்சி அந்த ஆள் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒட்டாதது தெரியுமா? பெண்களும் இப்படி தான். பெண்கள் இன்னும் அவங்க தனி உலகத்துக்கு போயிடுவாங்க, சாமி கும்பிட்டுருவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ரொட்டீனில் இருப்பாங்க. நீங்கள் கிட்ட போய் உட்காந்தா கூட நகர்ந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக, டச்சே இல்லை, பழக்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. விட்டாதீங்க. கடைசி வரை உங்கள் கூட வரப்போகிறது உங்கள் கணவன் தான். கடைசி வரை உங்கள் கூட வரப்போகிறது மனைவி தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கல்யாண நாள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து கேட்க வெட்டுங்கன்னு உங்களுக்கு 45 வயசில் சொல்லல வெக்கம் வந்துச்சுனாவே யூ ஆர் நாட் அ குட் கப்புள். அன்னைக்கு முத்தம் கொடுக்குற மனசு இருந்தால் தான் யூ ஆர் அ குட் கப்புள். கூச்சப்பட வேணாம். முத்தம்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. புருஷன் தானே பொண்டாடி கொடுக்குறீங்க, அப்போ விட்டுட்டு போயிடாதீங்க அப்படி. ஏன்னா அந்த ரொட்டீனுக்கு ஆண் பழகிட்டானா திரும்ப வரமாட்டான். ஒரு பெரிய பிரச்சனை ஆண்ட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் சரி இனிமேல் ஒரு நாள் கவனிக்கல, இனிமேலாவது என் புருஷனை கவனிக்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன்ட்டு என்ன நம்பி வந்த மனுஷனை நான் விட்டுட்டேன். கல்யாணத்தனைக்கு என் மாமியார் அவர் கையை பிடிச்சி கொடுத்து இது வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேமா, இனிமேல் நீ பார்த்துக்கன்னு கொடுத்துச்சு. நான் ஒரு 2-3 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைன்னு இருந்தாலும் விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலைல காஃபி போட போனீங்கன்னா அந்த ஆள் சொல்லுவார்லப்பா நானே கலந்துக்கிறேன், எனக்கு சௌரியப்படாது, நீ போட்டால் வேணான்றார். அவரோட ஒட்டுவது ரொம்ப சிரமம். அதே மாதிரி தான் நாளைக்கு மனைவியோட சேர்ந்து பாவம் நம்மகிட்ட வெளியில் போவோமா, இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன்றாங்க. எங்கே டூர் போவோம் வரமாட்டாங்க. ஸோ உங்கள் குரூப் ஃபோட்டோவில் மறுபடியும் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த 2 பிள்ளையும் அமெரிக்காலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான், இந்த பிள்ளை ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். அப்புறம் அதுக்கு 2 பேர் பிடிச்ச மாட்டாட்டியோட உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பைமாங்க. நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு டிவி 2 ரூமில் உட்காந்து இதில் நீ நான் பார்த்துட்டு இருப்பீங்க, அதே அவர் ஹாட் ஸ்டார் பார்த்துக்கிட்டு இருப்பார். எதுக்குன்னு இந்த வாழ்க்கை? டோன்ட் அலோவ் கிட்ஸ் இன் பிட்வீன் யூ பீப்புள். என்ன இப்படி சொல்லுங்க, பிள்ளை மேலே பிரியம் இல்லாமல் இருக்கலாம், பிரியத்தோடு இருங்கள். ஆனால் உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்டிமசி எந்த இடத்திலும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்குன்னு வேறு வேலை இருக்குது. ஓகே, உலகத்திலே அற்புதமான உறவு என்பது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிறந்த பிள்ளை, உங்கள் ரத்தம், சரியா? உங்கள் பிள்ளைக்கு அவன் ரத்தம் நீங்கள். ஆனால் ரத்த பந்தம்லாம் இல்லாமல் யார் என்னன்னே தெரியாமல் எங்கிருந்தோ வந்து இந்த பிரபஞ்சம் எப்படியோ கனெக்ட் பண்ணி 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்குல தட்ஸ் அ மேஜிக். என்ஜாய் த மேஜிக். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Truly grateful for your inspiring address. Your words have motivated us all and we sincerely appreciate your presence today, sir. Come on audience, let's express our gratitude with a thunderous applause. Now we invite one of our Asians, S. Pradipha Shri of grade 11, who wishes to share her pencil drawing skills as a humble tribute to our most beloved Nia Nana, Vijay TV host, Shri Gopinath sir, to kindly accept it with all our love and respect. Please, sir.